தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள அரசு வேளாண்மை கூட்டுறவு அலுவலகம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் ஊழியர்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட் வழங்க கேட்கலாம். ஐகோர்ட் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக மோகன், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள அரசு வேளாண்மை துறை கட்டிடம் மிகவும் ஆபத்தான நிலையில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில் இருந்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வட்டார வேளாண்மை துறை விரிவாக்க மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம், தோட்டக்கலைத்துறை, விற்பனை மையம், வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் விவசாயிகள் பயிற்சி கூடம் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் துறை சார்ந்த துறைகள் செயல்பட்டு வருகிறது. இங்கு 40க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த உடன்குடி, குலசேகரன்பட்டினம், முத்தியாபுரம், ஆறுமுகநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காகவும், உரம் போன்ற பல்வேறு தேவைகளுக்காகவும், அது மட்டுமின்றி விவசாயம் சார்ந்த பல்வேறு துறை சார்ந்த உதவிகளை பெறுவதற்கும் இங்கு நாள்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து செல்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வேளாண்மை துறை கட்டிடமானது மிகவும் பழுதடைந்த நிலையில் இடிந்து விழக்கூடிய ஒரு ஆபத்தான நிலையில் இருந்து வருகிறது. இந்த கட்டிடமானது சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த கட்டிடத்தின் அடிப்பகுதி முதல் மேல்தளம் வரை சுற்றுச்சுவர்கள் இடிந்து பல பகுதிகளில் இடிந்து பெயர்ந்து விழக்கூடிய ஒரு நிலையில் தான் காணப்படுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. மேலும் அது மட்டுமின்றி கட்டிடத்தின் மேல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் பூச்சிகள் முழுவதுமாக பெயர்ந்து கீழே விழக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது. இங்கு அலுவலக கோப்புகளும் மற்ற பணிகளும் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த கட்டிடத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மிகவும் ஒரு அச்சத்துடனே பணியாற்றி வரக்கூடியதாக ஒரு சூழல் நிலவி வருவதாக கூறப்படுகிறது. அதே போன்றுதான் நாம் பார்க்கக்கூடிய காட்சியிலும் தெரிகிறது. ஒரு குறிப்பாக கட்டிடத்தின் முக்கியமான தளமாக இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூண்களும் விரிசல் அடைந்து மிகவும் இடிந்து விழக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி அலுவலகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மேல்தளங்களும் சுற்றுச்சுவர்களுமே ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. இந்த கட்டிடத்தின் முதல் மேல்தளம் மிகவும் ஆபத்தான நிலையில் இடிந்து விழுந்தக்கூடிய ஒரு நிலை இருந்ததால் அந்த அறையை முழுவதுமாக காலி செய்து அலுவலர்கள் கீழ்த்தளத்தில் பணியாற்றி வருகிறார்கள். இருந்த போதிலும் கூட அந்த கட்டிடமே முழுவதுமாக பெயர்ந்து வரக்கூடிய நிலையில் தான் இருந்து வருகிறது. இது தொடர்பாக வேளாண் துறை அலுவலகமும் மற்றும் விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆட்சி காலத்திலேயே புதிய வேளாண் துறை அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்றும், அலுவலகம் மிகவும் சிதிலமடைந்து விழுந்து விழக்கூடிய ஒரு அச்சமான ஒரு சூழல் இருந்து வருவதாகவும் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பழைய இருந்த அதிகாரிகள் இதுக்கு ஒரு அலட்சியம் காட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனாலேயே கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படாமல் புதிய கட்டிடத்துக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் புறந்தள்ளியதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த அலுவலகத்தில் தான் தற்போது ஊழியர்களும் வேலை செய்து வருகிறார்கள். விவசாயிகளும் அங்கு சென்று தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை இருப்பதால் சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த அலுவலக கட்டிடமானது திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தை அருகிலேயே தான் இருந்து வருகிறது. மிக முக்கியமான பகுதியில் இருந்து வருவதால் எதுவும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசும் மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக உரிய கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தினை அருகில் இருக்கக்கூடிய பழைய நகராட்சி அலுவலகத்திற்கு பெயர் இடமாற்றம் செய்து அங்கு அலுவலக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த கட்டிடத்தை முழுவதுமாக இடித்துவிட்டு முற்றிலுமாக புதிய ஒரு கட்டிடத்தை அனைத்து துறைகளும் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய கட்டிடத்தினை கட்டி கொடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களும் விவசாயிகளும் கோரிக்கையாக இருந்து வருகிறது. எனவே அரசு இதில் தலையிட்டு உடனடியாக இந்த கவனம் கொண்டு இந்த விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்றும் புதிய கட்டிடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக இருந்து வருகிறது. மோகன், ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலகத்தை உடனடியாக மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று ஊழியர்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. விவசாய உதவி இயக்குனர் உடைய பில்டிங், இதில் விவசாயத்துறை, தோட்டக்கலைத்துறை, விவசாய பொறியியல் துறை, விவசாய இடுபொருள் விற்பனை கூடம், விவசாய விதை விற்பனை கூடங்கள்லாம் இதில் செயல்படுது. கிட்டத்தட்ட ஒரு 7 டிபார்ட்மெண்ட் இதில் செயல்பட்டு வருது. இதில் மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 42 பேருக்கு மேலே வேலை செஞ்சுட்டு வராங்க.
இந்த பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் அந்த பில்டிங் என்ன தரமாக இருக்குங்கிறத பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து இந்த திருச்செந்தூர் தாலுகாவில் இருக்கிற எல்லா மக்களுமே விவசாயிகள் வந்து இங்கே வந்து அவங்களோட விவசாய உரம் வாங்குறதுக்கும் சரி, விவசாய விதைகள் வாங்குறதுக்கும் சரி, அந்த பொதுமக்களும் இங்கே தான் வராங்க. இந்த பில்டிங் எப்போ தான் கீழே விழும் இது இதாகுங்கிறது அது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் உடனடியாக இந்த பில்டிங்கை இடிச்சிட்டு புதிய பில்டிங் கட்டி கொடுக்கணும். இல்லைன்னா இதை உடனே பராமரித்து அதுக்கான பணிகளை செஞ்சு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் சார்பாக. இதை இங்கே வந்தாலே இந்த பில்டிங் உடஞ்சி விழுந்துருமாங்கிற உடம்புல ஒரு அச்சம் தான் வரும் பார்த்துக்கிடுங்க.